இன்று ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அதாவது தேவன் எப்படிப்பட்டவர்? பல பெயர்களை உடையவர். அவருக்கு ஏராளம் பேர். இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்றெல்லாம் பல இடங்களில் வேதத்திலே வாசிக்கிறோம். அதை போல இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னவென்றால், அவர் சகலவிதமான சமாதானத்தின் தேவன். அதைத்தான் 147 சங்கீதம் 14 வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குவார். உன் எல்லைகளை, உங்க வீடு, உங்க சுற்றி இருக்கிற இடம், வேலை செய்கிற இடம், எங்க போனாலும் உங்கள் எல்லைகளை ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் சமாதானம் உள்ளவைகளாக்குவார். சமாதானம் பாருங்க, கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த நாட்கள்ல குடும்பஸ்தர் சொல்லுகிறாரு. நீங்கள் சொல்லலாம், ஐயோ அதுதானே எங்க வீட்டுல இல்லை, அதுதானே எங்களுக்கு இல்லை. குடும்பத்துல எப்பொழுதும் சண்டை, எப்பொழுதும் போராட்டம், எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங். புருஷனுக்கு மனைவி இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் புருஷன் இல்லாம வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் மனைவி இல்லாம வந்திருக்கிறீங்க. இப்படியெல்லாம் சமாதானம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை வேதனையால் நிறைந்திருக்கிறது. இந்த விதமாய் பாடுபடுகிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுங்க, இன்றைக்கு என் அருமை மகளே, என் அருமை மகனே, நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்க போகிறேன். அதுதான் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 33 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க என்ன வாசிக்கிறோம்? இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, வேதனை உண்டு, குடும்பம் என்றால் பாடுகள் உண்டு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவாகிய நான் சிலுவையிலே உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தேன். நீங்க படுகிற பாடுகளை எல்லாம் ஆண்டவர் ஜெயித்து விட்டார். அதுதான் கொலோசியர் என்ற புத்தகத்துல 2 அதிகாரம் 15 வசனத்திலையும் வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிற அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே ஆண்டவர் என்ன செய்தாரா? வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார். எனக்கு அருமையானே, அந்த வெற்றி சிறந்த ஆண்டவர் உங்க காரியெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை விளங்கி வைத்திருக்கிறார். உங்க குடும்ப கஷ்டத்தெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறார். ஒருவேளை குடும்பம் சந்தோஷமா இருக்கலாம், அலுவலகத்துல போனா அங்க பிரச்சனை, அங்க உள்ள நிலைமையை சூழ்நிலை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அங்கும் அவர் என்ன சொல்லுகிறார்? உன் எல்லை முழுவதும் நீ எங்க போனாலும் நான் என்ன செய்வேன்? சமாதானத்தை தந்து உன்னை உசிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவேன். ஆண்டவருக்கு எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை செழிப்பா ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். சோதனை வரலாம், கஷ்டம் வரலாம், உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செய்தார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் சிலுவையிலே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதுதான் அந்த ரகசியம். எப்படி இந்த சமாதானம் வருகிறது? வேதனையோடு வருகிறோம், கண்ணீரோடு ஒரு அறையில போய் ஆண்டவரிடத்துல ஊற்றுகிறோம், அல்லது இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வருகிறோம். எவ்வளவு பேர் சாட்சி கொடுக்கிறார்? வேதனையோடு வந்தேன், அங்க வந்து ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு சமாதானம் கிடைச்சது, வீட்டுல போனப்போ ஆசீர்வாதம் கிடைச்சது. இது நடக்கிற ஒரு காரியம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த சமாதானத்தை கொடுத்து அனுப்ப விரும்புகிறார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த விதமான சமாதானத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுப்பார். அவரை தேடுங்க, அவரை நேசிங்க, அவரை பட்சமாய் பிடித்துக் கொள்ளுங்க, உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க, அவரை நம்புங்க. தேவன் உங்கள் அருகாமையில் வந்து, என் மகளே, என் மகனே, பயப்படாதே, நான் உனக்கு சமாதானம் தருவேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று உங்களை ஆற்றி தேற்றுவேன். இதை விட உங்களுக்கு என்ன வேண்டும்? அவர் உயிரோடு இருக்கிறார், உங்கள் அருகாமையில் இருக்கிறார், உங்க வீட்டில் இருக்கிறார். இப்பொழுது அந்த சமாதானத்தை தரும். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கும் அப்படித்தான் இன்றைக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். இன்றைக்கு இப்பொழுது நாம் பார்க்க போகிற காரியம் இன்னும் ஒருபடி மேல. வாழ்க்கையில நான் சொன்னது போல கிறிஸ்தவ வாழ்க்கை மேல 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 வளர்கிற வாழ்க்கை. அதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். இன்றைக்கு பாருங்க, சமாதானம் பண்ணுங்க ரொம்ப குறைவு. யார்கிட்ட சண்டை போடலாம், யார்கிட்ட விவாதம் பண்ணலாம் என்று இருக்கிறோமே தவிர, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பாத்திரமாக நம்மை மாற்றிக்கொள்வது நல்லது. கடைசி நாட்களில் வந்திருக்கும், கர்த்தர் வரப்போகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்களாக, குடும்பங்களை சமாதானத்தால் இணைக்கிறவர்களாக, உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக, நீங்கள் வேலை செய்யும் இடத்துல சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும்.
அதைத்தான் கொலோசி என்ற புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. பூமிக்குரியவைகளை அல்ல. எப்ப பார்த்தாலும் வேலை வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும் என்று பூமிக்குரியவர்கள் வந்ததெல்லாம் வேண்டியது அவசியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல முக்கியமானது என்ன? மேலானவைகளை தேடு, மேலானவைகளை தேடு. எனக்கு அருமையானுடைய கர்த்தருடைய காரியங்களை தேடணும். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இது போதாது. என் வரங்கள் வேணும், வல்லமை வேணும். இயேசு கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும். கேள முடியுமா? Is it possible to become like Jesus? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அவர் இருக்கிற வண்ணமாக நீங்களும் இருப்பீர். As he is, so are we in this world. எனக்கு அருமையான முடியும். இயேசு கிறிஸ்துவை போல மாற்ற அவர் வாஞ்சிக்கிறார். நம்ம தான் என்ன செய்யறோம்? ஜெப வாழ்வு குறைவு, வேத வாசிப்பு குறைவு, கர்த்தரை தேடுறது குறைவு, சண்டை போடுறது, யார்கிட்ட போடலான்னு குறைவானவளையே தேடுற, கீழே பார்க்கறோம். கீழே பார்க்காது. எப்பொழுதும் என்ன செய்யணும்? மேலே பாரு, இயேசுவையே பாரு. இயேசுவையே நோக்கி பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவர் என்னெல்லாம் கொடுப்பார் தெரியுமா? அன்பினால் நிரப்புவார். ஆண்டவருடைய அன்பு உங்களை நிரப்பும். அப்போதான் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். உங்களுக்குள்ளேயே போராட்டம், கோபம், எரிச்சல், பொறாமை இதெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்ன பிறகும் நமக்குள்ள வைத்திருப்போமானால் we can never experience the peace that God gives. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எனக்கு அன்பாருடைய அந்த தெய்வீக சமாதானம், நீங்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மாற்ற போற. எத்தனை பேருக்கு இந்த தெய்வீக வாழ்க்கை வேணும்? கைகளை பார்க்கலாமா? அடையப்பா, அவ்வளவு பேர் கை தூக்கிட்டீங்க. கர்த்தர் இதை ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாள். சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுத்ததோட நிறுத்தி விடாம என்ன செய்கிறாராம்? மற்றவர்களுக்கு நீங்கள் சமாதான பாத்திரமாக மாறும்படி செய்கிறார். எனக்கு அருமையான யாக்கோபு என்ற புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க என்ன வாசிக்கிறோம்? நீதியின் கனி என்பது சமாதானம். இந்த நீதியின் கனி உங்களுக்குள்ள பெருகும் பொழுது உங்களுக்குள்ள சமாதானம், உங்கள் மூலம் வீட்டாருக்கு சமாதானம், நீங்க வேலை செய்யற இடத்துல சமாதானம், உங்களை பார்க்கிறவர்களுக்கு சமாதானம். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. சகோதரர் தினகரன் ஸ்டேட் பேங்க்ல வேலை செய்து கொண்டார், நல்ல பதவியில் இருந்தார். அப்பொழுது அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னாரு, நிறைய பேர் அங்க வருவாங்க போவாங்க, இவர் ஒரு நாள் அங்க போய் வேலையை தவிர வேற ஒன்றும் செய்ய மாட்டார். we have to work hard sincerely, உண்மையாக வேலை செய்யணும் என்று சொல்லுவார், எல்லா இடத்துல சொல்லுவார். அப்படி அவர் செய்ததுனால கடைசி நாட்கள்ல என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாள் அவர் குனிந்து வேலை செய்து கொண்டே இருந்தார், நிமிரவே இல்லை, அவ்வளவு வேலை. திடீர் என்று பார்க்கும் பொழுது ஒருத்தர் முன்னால் உட்கார்ந்துருந்தார். அவர் சொன்னார், ஐயா. அப்பொழுது அவரை பார்த்த உடனே பிரதர் கேட்டாங்க, ஏன் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்க என்றதை சொல்லக்கூடாதா? ரொம்ப நேரம் காத்திருக்கீங்களா என்று அன்போடு கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஐயா நீங்க வேலை செய்யுங்க, உங்களை தொந்தரவு பண்ண வரல. என் குடும்பத்துல சமாதானமே இல்லை ஐயா. இயேசுவை அறியாத ஒருவர், இயேசுவை அறியாத ஒருவர் சொன்னா, என் குடும்பத்துல சமாதானமே இல்லை. இங்க வந்து உங்ககிட்ட உட்கார்ந்து பாருங்க, என் உள்ளத்துல பெரிய சமாதானம். இந்த சமாதானத்தை அனுபவத்திற்கு போதான் வந்திருக்கிறேன். எனக்கு அருமையானுடைய அந்த விதமான பாத்திரமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை மாற்ற போகிறார். நீங்க சும்மா நினைக்காதீங்க, என்னமோ வந்து நான் யாரு, நான் தகுதியற்றவன் தகுதியற்றவள் நினைக்காதீங்க. உங்களை தான் அப்படி மாற்றுவார். இன்றைக்கு இன்றைக்கு உங்களை சமாதான பாத்திரனாக, சமாதானத்தின் மகளாக, மகனாக மாற்ற விரும்பி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார்.